வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த டெம்பரேச்சர் கேஜ்ல நீங்க பார்த்திருப்பீங்க பைமெட்டாலிக் அண்ட் கேஸ் ஃபில்ட். ஸோ இது 2க்கும் உள்ள வித்தியாசத்த தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டெம்பரேச்சர் கேஜ்னா என்ன அப்டின்னா, டெம்பரேச்சர வந்து காட்டக்கூடிய ஒரு எக்யூப்மென்ட் தான் வந்து இந்த டெம்பரேச்சர் கேஜ். இது வந்து ஒரு ஆ மெக்கானிக்கல் காம்போனன்ட் சரிங்களா? மெக்கானிக்கல் எக்யூப்மென்ட்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதில வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ இதில வந்து 2 டைப் இருக்கு. பைமெட்டாலிக் அண்ட் கேஸ் ஃபில். ஸோ இப்போ பைமெட்டாலிக் எப்படி ஒர்க் ஆகுது? அப்படி வந்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? இதில பைமெட்டாலிக் அப்படி வந்து குடுத்துருக்கோம். சரிங்களா? பைமெட்டாலிக்னா என்ன? 2 மெட்டல். சரிங்களா? இப்ப 2 மெட்டல நம்ம எடுத்து தான் வந்து இந்த பைமெட்டாலிக் டெம்பரேச்சர் கேஜ் பார்க்க போறோம். பண்ண போறோம். சரிங்களா? இந்த பைமெட்டாலிக்னா என்ன அப்படின்னா, 2 மெட்டலுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ரேட் உங்களுக்கு வந்து மாறுபட்டு இருக்கும். சரிங்களா? டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அது 2யும் நம்ம வந்து ஒண்ணு சேர்த்து பாண்ட் பண்ணியிருப்போம். பாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்பா நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இதுல இங்க பார்த்தீங்கன்னா, மேல ஒரு மெட்டலும், கீழ ஒரு மெட்டலும் நம்ம வந்து பாண்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? பாண்ட் பண்ணி இந்த எண்டுல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு ஒரு சின்ன பின்னு மாரி நம்ம பாயிண்டர் வழியா கனெக்ட் பண்ணியிருப்போம். பாயிண்டர் எண்டுல வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ வந்து அ நம்ம ஹீட் பண்றோம். இந்த இடத்துல நம்ம ஹீட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரிப் இது வந்து பெண்ட் ஆகும். சரிங்களா? இப்படி பெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பின்னு இந்த பின்னு உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். சரிங்களா? இந்த பின்னு ரொட்டேட் ஆகும்போது, உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் ரீடிங் வந்து இந்த டயல்ல வந்து காட்டும். சரிங்களா? ஏன்னா அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? ஏன்னா இது ரொட்டேட் ஆனா பாயிண்டர் மூவ் ஆகுமா? ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து டயல்ல வந்து காட்டும். சரிங்களா? அதுக்கப்புறம் கேலிப்ரேஷன் வந்து இதுல ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கேலிப்ரேஷன் பாத்ல வந்து 0 0 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சரிங்களா? 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாயிண்டர வந்து 0 அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிறணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் 25% 50% 75% அண்ட் 100%. ஸோ கேலிப்ரேஷன் அ அந்த அந்த ரேஞ்சில வந்து கேலிப்ரேஷன் பண்ணிட்டு, எதுவும் அக்யூரசி இஷ்யூ இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அக்யூரசி இஷ்யூ இல்லைன்னா பிரச்சனை இல்ல. அக்யூரசி இஷ்யூ இருந்தா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து பைமெட்டாலிக் டெம்பரேச்சர் கேஜ். சரிங்களா? இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து பெண்ட் ஆகுறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா, காயில் மாரி பண்ணி வச்சிருக்காங்க பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்ப. ஸோ அப்பதான் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி உங்களுக்கு வந்து ரீடிங் காட்டும். நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஃபில்டு. இந்த கேஸ் ஃபில்ட நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னர்ட் கேஸ வந்து உள்ள வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. உள்ள வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லா வந்து இன்னர்ட் கேஸ தான் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு உங்களுக்கு ஒரு டியூப் மாரி இருக்கு பார்த்தீங்களா? டியூப் ஃபுல்லா உங்களுக்கு இன்னர்ட் கேஸ தான் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு போடான். சரிங்களா? இந்த போடான் டியூப் ஃபுல்லாவே இன்னர்ட் கேஸ் தான் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்னர்ட் கேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபில் பண்றாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்னர்ட் கேஸ்னா வந்து ஒரு இன்ஆக்டிவ் கேஸ். என்னதான் இது பண்ணாலும் அது வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டீஸ் வந்து மாறாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகும்போது, உள்ள உள்ள கேஸ் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ அப்படி பிரஷர் இன்கிரீஸ் ஆகும்போது, அந்த பிரஷர் எங்க போகும்? போர்டானுக்கு போகும். ஸோ போர்டான வந்து மூவ் பண்ணும். ஸோ போர்டான மூவ் பண்ணும்போது தான் வந்து, உங்களுக்கு வந்து இந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? இந்த போர்டானோட எண்ட் வந்து இந்த மூவ்மெண்ட்ல வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போர்டான் வந்து மூவ் ஆகும்போது, உங்களுக்கு வந்து இந்த பாயிண்டரும் ஆட்டோமேட்டிக்கா வந்து மூவ் ஆகும். அப்புறம் டெம்பரேச்சர் வந்து காட்டும். சரிங்களா? இது இப்படித்தான் வந்து இந்த கேஸ் ஃபீல்டு வந்து ஒர்க் ஆகுது. உள்ள கேஸ் வந்து ஹீட் பண்ற மூலியமா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு பிரஷர் இன்கிரீஸ் ஆகும். பிரஷர் இன்கிரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த போர்டன் வந்து மூவ் ஆகும். சரிங்களா?
இப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து காட்டும். டெம்பரேச்சர் ரேஞ்சு பைமெட்டாலிக்கும் கேஸ் ஃபீல்டுக்கும் டெம்பரேச்சர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பைமெட்டாலிக் பார்த்தீங்கன்னா -50°C -500°C வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பைமெட்டாலிக் டைப்பு அந்த ரேஞ்சில். கேஸ் ஃபீல்டு டெம்பரேச்சர் கேஜ் வந்து எந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணிக்கலாம்னா -200°C 700°C வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கேஸ் ஃபில்டு கேஜ் தான் வந்து ஒய்டு டெம்பரேச்சர்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த கிரையோஜெனிக் லோ லோ நெகட்டிவ் டெம்பரேச்சர்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ரெஸ்பான்ஸ் டைம் டேரெக்டாகவே உங்களுக்கே தெரியும். ரெஸ்பான்ஸ் டைம் கேஸ் ஃபுல்லில் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் பைமெட்டாலிக் அந்த டெம்பரேச்சரை காட்டலாம். பைமெட்டாலிக்கில் மாடரேட்டாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த கேஸ் ஃபில்டு சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் சேஞ்ச் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா வந்து உடனே வந்து ஹீட் பண்ணும்போது அந்த கேஸ் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண வைக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். பட் பைமெட்டாலிக் ஸ்டிப்பில் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து பைமெட்டாலிக் டெம்பரேச்சர் கேஜில் மாடரேட்டாக வந்து இருக்க ரெஸ்பான்ஸ் டைம். அதே மாதிரி ரிமோட் சென்சிங் கேப்பபிலிட்டி. இந்த ரிமோட் சென்சிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அந்த டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் ஒரு ஒரு இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். டயலை வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அப்படி வந்து எந்த டெம்பரேச்சர் கேஜில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பைமெட்டாலிக்கில் வந்து உங்களுக்கு வந்து சென்சாரும், அந்த சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, சென்சார் டியூப்பு, சென்சாரும் டயலும் ஒரே இதில் வந்து இன்டெகிரல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் இதை வந்து அந்த டயலை வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அதே பொசிஷனில் தான் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். எங்கே சென்சார் வைக்கிறோமோ அங்கே தான் வந்து நம்ம வந்து டயலையும் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் பைமெட்டாலிக் வந்து ரிமோட் சென்சிங்க்கு கேப்பபிலிட்டி கிடையாது. சரிங்களா? அது ரொம்ப சூட்டபுளாகவும் இல்லை. ஆனால் கேஸ் ஃபீல்டு சரிங்களா, சென்சாரில் ஒரு பிளேஸில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த டயலை வந்து ஒரு பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கேஸ் ஃபீல்டில் கேபிலரி டியூப்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப் டு 100 மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரிமோட் சென்சிங் கேப்பபிலிட்டி வந்து கேஸ் ஃபீல்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? எந்த மாதிரி டைப்லலாம் வந்து நமக்கு அந்த ரிமோட் சென்சிங் கேப்பபிலிட்டி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஏரியா வந்து ஹசார்டஸ் ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து போகவே முடியாது. சரிங்களா? எல்லா இடத்துலையும் போய் எல்லா டைமும் போய் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்சார் ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? சில ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து அக்சசிபிலிட்டி சரிங்களா, ரொம்ப குறுகிய ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண முடியாது டயலை. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், சென்சார் மட்டும் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ரிமோட் சென்சிங் கேப்பபிலிட்டி. அப்புறம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, பைமெட்டாலிக் நார்மலாக பார்த்தீங்கன்னா, HVAC, ஓவன், மிஷினரிஸ், லோக்கல் டெம்பரேச்சர் இண்டிகேஷன் இதுலலாம் வந்து பைமெட்டாலிக் டெம்பரேச்சர் கேஜ் யூஸ் பண்ணுறாங்க. கேஸ் ஃபீல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிரையோஜெனிக் அந்த ஹை டெம்பரேச்சர் சிஸ்டத்தில், அதுக்கப்புறம் ரிஃபைனரிஸில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பர்மா இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் ரிமோட் ரீடிங் எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரிமோட் ரீடிங் தேவைப்படுதோ, ஒரு இடத்துல சென்சார் வச்சுட்டு இன்னொரு இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்க்குற மாதிரி எங்கெல்லாம் வந்து அந்த யூசேஜ் இருக்கோ, ஸோ அங்கெல்லாம் வந்து கேஸ் ஃபில்டர் வந்து நம்ம வந்து டைப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அக்யூரசி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதர் டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது. இந்த லைக் ஆர்டிடி, தெர்மோகப்பிள். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதோட அக்யூரசி வந்து உங்களுக்கு வந்து கம்மி தான். சரிங்களா? இது அந்த அளவுக்கு அக்யூரேட்டாகவும் இருக்காது. பைமெட்டாலிக் இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து +or-1°C இல்லைன்னா வந்து 1% ஆஃப் த ஃபுல் ஸ்கேல், +or-2% ஆஃப் த ஃபுல் ஸ்கேல். அது பைமெட்டாலிக்கு. கேஸ் ஃபீல்டுக்கு வந்து 0.5% ஆஃப் த ஃபுல் ஸ்கேல், 1% ஆஃப் த ஃபுல் ஸ்கேல் வந்து அக்யூரேசி வந்து இருக்கும். ஸோ இதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கேஸ் ஃபீல்டு சைடு தான் வந்து ரொம்ப ஹையர் அக்யூரேசியாக வந்து இருக்கும். சரிங்களா? காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸ் ஃபீல்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ஹையர் பைமெட்டாலிக் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து இந்த கேஸ் ஃபீல்டில் நம்ம கேப்லரி அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்து இருக்கும். சரிங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சி யூ. பை.